கடந்த 2024 இந்தியாவில் மட்டும் 8976 டவுரி கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் 126 வரதட்சணை தற்கொலைகள் நடந்திருக்கு. வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும், ஒரு 5 வயசு குழந்தை எப்படி குற்றவாளிகளை காட்டி கொடுக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வார கிரைம் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி நகரம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியில் 28 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை காலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட மாமனார் மற்றும் மாமியார். பொண்ணு அட்மிட் பண்ணும்பொழுது உடம்புல சில காயங்கள் இருக்குது, உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. முதற்கட்ட தகவலில் அந்த பொண்ணு மாமனார் மாமியார் கூட சண்டை போட்டு தற்கொலைக்கு முயன்றதாக அவங்க மாமனார் மாமியார் ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்க. முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அந்த பெண் பரிதாபமாக இறந்து விடுகிறார். அந்த பெண் இறந்த உடனே தகவல் போலீஸ்க்கு சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸுக்கும் தகவல் சொல்கிறாங்க. அந்த இறந்த பெண்ணுடைய பெயர் சோனாலி. அவருக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. சந்தீப் அப்படிங்கிற ஒருத்தரோட திருமணம் நடக்கிறது. 5 வயதில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. சோனாலியின் மரணத்தை தெரிந்து கொண்டவுடனே அவங்க பேரண்ட்ஸ் பதறி அடித்து ஓடிடுறாங்க. அங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தவுடனே அவங்க முதல்ல சொல்கிற வார்த்தை, என் பொண்ணை கொன்றிருப்பாங்க, அவங்க தற்கொலை பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுடைய மாமனார் மாமியாரை மற்றும் அவர்கள் கணவரை விசாரிச்சிங்கன்னா உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டமே நடத்துகிறாங்க. ஸோ இரு தரப்புக்கும் கைகலப்பு நடக்குது. போலீஸார் இடையில சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இப்போ ஒரு அட்டாப்சி பண்ணோம் அப்படின்னா மேபி உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சோனாலியோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு சோனாலியோட பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை உறுதியாக என் பொண்ணை கொன்னவங்க அவங்க தான், அதனால் ஒரு பிரேத பரிசோதனைக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அடாப்சி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சோனாலியோட அப்பா ஒரு தகவலை சொல்கிறார். என் பொண்ணு கல்யாணம் ஆகி போனதுலேருந்தே ஏகப்பட்ட தடவை வரதட்சணை கேட்டு என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் பல லட்சங்களை கொடுத்துட்டேன், 20 லட்சத்துக்கு மேலே பணத்தை கொடுத்துட்டேன். இப்போவும் கூட பணத்தை கேட்டு தான் என் வீட்டுக்கு அனுப்புனாங்க. போன வாரம் தான் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். இந்த நிலைமையில தான் என் பொண்ணு இறந்ததாக எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என் பொண்ணை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனாலியோட அப்பா ஒரு தகவல் தெரிவிக்கிறார். இப்படி ஆஸ்பத்திரியே ஒரு போர்க்களம் மாதிரி போயிட்டுருக்கிற இடத்துல அங்கே சோனாலியோட 5 வயசான பொண்ணு அந்த ஓரம் உட்காந்து அழுதுட்டுருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போய் அந்த பொண்ணை தூக்கி வச்சு சமாதானப்படுத்த முயல்றார். அப்பா அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை கொன்னாங்க, எங்கள் பாட்டி அதை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, எங்கள் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அதில் தான் எங்கள் அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரில் அழகாக எப்படி கொன்னாருங்கிற மாதிரி ஒரு படத்தையும் வரைச்சி காமிக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். அதற்கு மேலே விசாரணையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை இதன் மூலமாக கட்டுப்படுத்தி சோனாலியோட மாமனார் மாமியார் மற்றும் கணவர் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. நாட்டில் பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய குற்றச் செயல்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் முக்கியமானது குடும்ப வன்முறையான வரதட்சணை கொடுமை. வரதட்சணை கொடுமைக்கு அகெயின்ஸ்டாக நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டு இருந்தாலும் அது முறையாக கடைபிடிப்பதில்லை. சட்டங்கள் இயற்றினால் மட்டும் போதாது, சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு.